தூய்மை பணி ஒப்பந்தத்தை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜபர்சன் தொடர்ந்து இது பற்றின மேலும் விவரங்களை வழங்கலாம். இன்று காலை 11 மணிக்கு தூய்மை பணியாளர்கள் அண்ணா சாலையில அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலையும் பல்வேறு விதமான போராட்டங்களும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் முன்னெச்சரிக்கையாக அண்ணா சாலையில பல்வேறு இடங்கள்ல போலீசார் அதிக அளவுல குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அவர்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்து அழைத்து செல்லும் விதமாக இங்கு போலீஸ் வாகனங்கள் ஏராளமான வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. பெண் போலீசார் அதே போல பெண் தூய்மை பணியாளர்கள் வரும்போது அவர்களை கைது செய்வதற்காக பெண் போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர். முன்னதாக இவர்கள் அண்ணா சாலையில் போராட்டம் நடத்துவதற்காக வரும்போது கிரீன் சாலை என்று சொல்லக்கூடிய அண்ணா சாலையுடைய இணைப்பு சாலையில அவர்கள் ஒன்று கூடியதை பார்த்த போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்ய முற்பட்டார்கள். இந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திடீரென அண்ணா சாலையில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை சாலை மறியல் போராட்டமாக அவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முற்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கைதுக்கு உடன்படாததன் காரணமாக தற்போது போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை வேன்கள்ல ஏற்றக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அண்ணா சாலை எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை என்பதன் காரணமாக இந்த சாலையில அதிக அளவுல வாகனங்கள் செல்கிறது. இந்த வாகனங்கள் இவர்கள் போராட்டம் காரணமாக வாகனங்கள் இப்போது ஒரு வழிப்பாதையாக இந்த அண்ணா சாலை இருக்கிறது. தேனாம்பேட்டையிலிருந்து இந்த பகுதியில தற்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. தேனாம்பேட்டை சிக்னல் என்று சொல்லக்கூடிய பகுதியில அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்ததின் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இங்கிருந்து இன்னும் அந்த கைது செய்யப்பட்டு அவர்களை ஏற்றி நிறுத்தி இருக்கக்கூடிய வாகனங்கள் சாலையிலேயே நிற்கிறது. அந்த வாகனங்களை இங்கிருந்து எடுத்தால் மட்டுமே போக்குவரத்தை சீர் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து விட்டார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் அடுத்ததாக சாலையில் இன்னொரு புறமாக வந்து அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவில் இது போன்று அவர்கள் போராட்டம் நடத்தும் போது வழக்கமாகவே 10 பேர் 20 பேர் என ஆங்காங்கே அமர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவார்கள். ஏற்கனவே காமராஜர் சாலையில இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடும் போது கூட போலீசார் ஒரு புறம் அவர்களை கைது செய்ய முற்படும் போது அவர்களுடைய போராட்டத்தை சாலையின் மறுபுறமாகவோ அல்லது சாலையில் இருந்து ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் தாண்டி அவர்களுடைய போராட்டத்தை அவர்கள் இது போன்ற சாலை மறியல் போராட்டமாக முன்னெடுப்பார்கள். ஆகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அந்த பகுதியில் இதை மையமாக வைத்து எங்களுடைய போராட்டத்தை அரசினுடைய செவிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல நாங்கள் இது போன்ற போராட்டங்களை நடத்துவதாக தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மட்டும் இன்றோடு எங்களுடைய போராட்டம் ஓயாது. தொடர் போராட்டமாக எங்களுடைய ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியர்களாக எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை என்ற கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர் போராட்டமாக நிச்சயமாக தொடர்ந்து நடத்துவோம் என்ற முழக்கத்தோடு தான் தற்போது அண்ணா சாலையில் அமர்ந்து அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் லேசான போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.